இந்த படத்துக்கு 36 மார்க்காவது போடுங்க. இந்த படத்தை ஃபெயில் ஆக்கிறாதீங்க. இந்த படத்தை நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன். தேர் ஆர் கிரேட் மூமெண்ட்ஸ் ஆர் தேர். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம், சில நேரங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம். இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வாங்க. கொஞ்சமாக திட்டுங்க வருஷா. எவ்வளவு மோசமான படங்களை நம்ம பார்க்குறோம். அந்த படத்தை நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு பார்க்க முடியுமா? நம்ம மனைவியை கூட்டு போய் பார்க்க முடியுமா? நம்மளுடைய தங்கச்சியை கூட்டு போய் பார்க்க முடியுமா? எவ்வளவு விரசமான, எவ்வளவு மோசமான. இந்த படத்தில் விரசம் இருக்கிறது, அந்த விரசத்தில் விரதம் இருக்கிறது, அந்த விரசத்தில் தெய்வீகத்தன்மை இருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய படத்தை நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான படம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நிறைய சாக்கடைகள் படங்கள் எடுக்கிற இடத்துல இது ஒரு சந்தனக்கட்டை. இப்போ என்னையெல்லாம் நல்லா கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. நான் ஏதாவது பேட்டி கொடுத்தேன் கீழே, அவன் என்ன பூவா, அவன் என்ன, அதுவும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நிறைய கெட்ட வார்த்தை எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சம்படி ஐ ஃபீல் வெரி ஆர்கசமிக்காக எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். வெரி மேசோகிஸ்டிக் நான் ஆக்சுவலாக. அந்த குழந்தை ஒரு பெரிய வைரம். ஒருவேளை தமிழில் இந்தியாவில் முதல் ஆஸ்காரவை வாங்கலாம். ஒருவேளை அவருடைய அடுத்த படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கலாம். ஒரு மோசமான கலைப்படைப்பு சமூகத்தை கெடுக்குது, ஒரு நல்ல படைப்பு சமூகத்தை சிந்திக்க வைக்குது. இந்த 100 வருஷத்தினுடைய தமிழ் சினிமாவை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சல்லடையில் போட்டு சலித்து பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் தேரும். எவ்வளவு கோடிகள் ஒழுக்கமில்லாத படங்களுக்கு நம்ம வந்து கொட்டியிருக்கோம். எத்தனை மோசமான படங்களை நம்ம பார்த்து கைத்தட்டியிருக்கோம், விசில் அடிச்சிருக்கோம். அப்போ நம்ம மனசுக்குள்ளே கொஞ்சம் தர்மத்தோடு பேசணும்னு, விமர்சனம் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அந்த விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம், கிள்ளலாம், சின்ன பின்னில் குத்தலாம், ஒரு சின்ன துளி ரத்தமும் வரலாம். ஆனால் அந்த விமர்சனம் கழுத்தை துண்டிக்கக்கூடாது. அதுவும் ஒரு கலைஞனுடைய கழுத்தை துண்டிக்கக்கூடாது. இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள், சென்சாரில் பெரிய போராட்டம். அந்த படத்துலேயே தெரியும். தெர் ஆர் மெனி பிளேசஸ் இட் இஸ் சாப்பி. அதை சென்சார் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அவன் ஏன் வந்து சார் ஓப்பன் பண்ணால் ஒருத்தர் வரீங்க சார், அப்படியே ஆடுறீங்க சார், விசில் அடிக்கிறீங்க சார், 2 பொண்ணு உங்களை லவ் பண்ணுது சார், ஒரு அம்மா சென்டிமெண்ட் சார், அதுக்கப்புறம் மிஷ்கின் சார் படத்துலேருந்து வர மாதிரி ஒரு குத்துப்பாட்டு சார், அதுக்கப்புறம் வந்து ஒரு 300 பேர் அடிக்கிறீங்க சார், அப்புறம் சார் அப்புறம் எதுக்கு பார்த்தீங்கன்னே தெரியாமல் நீ வெளியே போயிடணும் சார் சொரிஞ்சுக்கிட்டே. இப்படி கதை பண்ணலை. அவன் என்ன பண்ணுறான், என்ன முதல் கதை இருக்குல்ல, முதல் கதை வந்து முதல் குழந்தை மாதிரி. அது சில நேரம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சவள குழந்தைங்கள தான் வரும். ஆனால் அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமாக முதல் குழந்தை எந்த குழந்தை பெக்கணும்னு எடுத்து பெற்றிருக்கான் அந்த தாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்கள். ஆனால் 3 பருவத்தை சொல்வதற்காக 3 கேமராமேனை தேர்ந்தெடுத்திருக்கான். அவள் எவ்வளோ பெரிய ஒருத்தி, அதுக்காக ஒரு கிளாப் அடிப்பான். அவள் எவ்வளோ சீரியஸாக இயங்குறா பாருங்கள். நான் நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு பார்த்து முடித்தேன் படத்தை. இந்த படைப்பு சமூகத்தை கெடுக்குது அப்படின்றான். இந்த படத்தை பார்க்க போகிறீங்க. இந்த படத்தை 50% பிடிக்க போகுது, 50% பிடிக்காமல் இருக்க போகுது. ஒரு திரைப்படத்தை 100% நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த படத்தில் உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஒரு படம் 50 விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் 50 விழுக்காடு நல்லா இல்லைன்னு சொல்லணும், அது நல்ல கலைப்படைப்புன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை இந்த படம் அந்த 50 விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னவங்கள மனசுக்குள்ளேயே வச்சுட்டு 25 விழுக்காடு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 75 விழுக்காடு இந்த படத்தை நிராகரிக்கலாம். இந்த படத்தை நேற்று இரவு 4 நாங்கள் ஒரு 6 பேர் பார்த்தோம், 5 பேர் பார்த்தோம். அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே லைட் போட்டு வெற்றி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் தூங்கிட்டான். அப்போ அந்த படம் முடிஞ்ச பிறகு என் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணேன். அந்த விவாதத்தில் வந்து 2 அணியாக மாதிரி எனக்கு பிடிக்கல சார், எனக்கு பிடிச்சது சார் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு. நான் டைரக்டராக அந்த பசங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தேன். 4 பேர் ரொம்ப உக்கிரமாக பேசினாங்க. அதில் அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வந்துச்சு. அதில் 5ஆவதாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு பெண். அப்போ நான் சொன்னேன், இல்லைங்கடா, நம்ம எல்லாம் ஆம்பளைங்களே பேசிக்கிருக்கோம் ஒரு படத்தை பார்த்து. இது பெண் வாழ்க்கையை பற்றி, பெண்ணுடைய அந்தரங்கங்களை பற்றி, பெண்ணுடைய ஆசையை பற்றி எடுத்திருக்கா. ஆம்பளைங்களுக்கு புரியாதரா, அந்த பெண்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. அந்த பெண் சொன்னான், எனக்கு பிடிச்சிருக்கு சார். இந்த படத்தை ஏன் வந்து வர்ஷா பேட் கேர்ள்னு வச்சா, ஏன் குட் கேர்ள்னு வைக்கல? அது கொஞ்சம் ஒத்து பார்க்கணும். அவள் வந்து சமூகத்தை வந்து விளக்கமாத்த எடுத்து வந்து கூட்டுறதுக்காக வரல, விளக்கமாத்தால அடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கான். ஏன் அவன் வந்து குட் கேர்ள்னு வைக்கல, பேட் கேர்ள்னு வச்சானா அந்த கதாசிரியன், அந்த குழந்தைக்குள்ள கதாசிரியன், அந்த குழந்தைக்குள்ள வாழ்க்கை அனுபவம், அந்த குழந்தை சந்தித்த மோசமான தருணங்கள், இதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி பண்ணுது அப்படின்றதுக்கு ரொம்ப மனசுலேருந்து ஆழமாக எனக்கு தெரியும். ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுது.
எனக்கும் வெற்றிக்கலாம். ஆனால் ஒரு பெண் வந்து நான் ஒரு பேர்ட் கேர்ள்னு சமூகத்தில் சொல்லியிருக்கேன். என்னை பேர்ட் கேர்ள் நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் கொஞ்சம் ஒத்து பாருங்கள், என்னை கொஞ்சம் ஒத்து பாருங்கள், என் வாழ்க்கையை ஒத்து பாருங்கள். உங்களுக்கு 30 நாட்கள் ஓடி போகுது, என் 30 நாட்கள் உங்களை மாதிரியா ஓடுது. எத்தனை நாட்கள் என்னை வீட்டுக்குள் அடக்கி இருக்கிறீர்கள், எத்தனை நாட்கள் என் பூஜை அறைக்குள் வரவிடாமல் என்னை அழைக்கிறீர்கள், எத்தனை நாட்கள் நான் வாய் பேசக்கூடாது என்று சொல்கிறேன், எத்தனை நாட்கள் நான் வேகமாக நடக்கக்கூடாது என்று சொல்வீர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக the way she handled the close-ups, இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஸ்டடின்னு சொல்கிறேன். அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த படத்தினுடைய க்ளோஸ்அப், ஒரு பெண்ணை எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில் ஒரு பெண்ணினுடைய முகத்தை இத்தனை ஆங்கிளில் இவ்வளவு அழகாக எந்த படமும் காட்டலன்னு நினைக்கிறேன். மணி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, there are very very few directors who knows how to compose close-ups அப்படின்ட்டு. I think she is one of the director. வெற்றிமாறன் ரொம்ப சின்சியராக இந்த படத்தை தயாரிச்சிருக்கான். அவன் நினச்சிருந்தா யாராவது ஒரு பெரிய டேரக்டர் கொடுத்து நான் இவ்வளோ காசு போடுறேன், எனக்கு இவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லலை. எனக்கு காசு வேணாண்டி வருஷம், உன் இதயத்துலேருந்து ஒன்று எடுத்திருக்கேன், அதுக்காக அதை வச்சுக்கடி நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை கொடுத்துருக்கேன், அதுக்காக அவனுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அவள் சமூகத்தை ஏமாற்ற வரல, சமூகத்தில் அப்படி சுரண்டி கொடுத்து, அப்படி வருடி கொடுத்து, அப்படியே எண்ணெயை வந்து அப்படியே இறகுல தொட்டு வருடி கொடுத்து நான் படத்தை ஹீட் பண்ணி, நான் அடுத்தது வந்து இதில் 25 லட்சம், அதில் 40 லட்சம், அடுத்தது 2 கோடி ரூபாய் போகணும் அப்படின்னு அவள் என்ன இல்லை. அவள் தன்னை சுருக்கி கொண்டு ஒரு நத்தை போல் சுருங்கி தன் வாழ்க்கையை முதல் நாள்லேருந்து 32 வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கேமரா வச்சு எடுத்திருக்கா. அதை அந்த எடிட்டர் அம்மா கட் பண்ணி 1 hour 55 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் ஹர் ஓன் லைஃப் ஆர் இட் வாஸ் ஹர் ஓன் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த படம் உங்களுக்கு பிடிக்காமையும் போகலாம், இட் டிபெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் ஈரத்தோட அந்த பெண்ணுடைய ஹானஸ்டியை பார்த்துட்டு, ஏன் இந்த படம் எழுதணும் அப்படின்ற ஒரு ஹானஸ்டியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்கள் எழுத்தில் அந்த மையோடு சேர்ந்து கொஞ்சம் உதிரமும் வரும். இந்த படத்துக்கு 36 மார்க்காவது போடுங்க. இந்த படத்தை ஃபெயில் ஆக்கிறாதீங்க. இப்போ என் படத்தெல்லாம் ஃபெயில் ஆக்குவாங்க, என்னால் உரிமை இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டேன், படத்தை வெற்றிமாறன் படத்தை ஃபெயில் ஆக்கலாம், அவனுக்கு வந்துட்டான். ஆனால் என் குழந்தை உங்களுடைய மகள் வர்ஷா, அவ்வளோ பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ. அந்த ஹீரோயினாக நடித்தவங்க, அவங்க பேர் என்னம்மா? அஞ்சலி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். தெர் ஆர் பிளேசஸ் வேர் ஷீ ஸ்ட்ரகிள்ஸ். ஏன்னா பிகாஸ் லாங்குவேஜ் வரல, நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுருக்கா அந்த பாப்பா. ஆனால் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரி, ஒரு பொட்டன்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே, இந்த படத்தில் பர்டிகுலராக எடிட்டர், அவங்களுடைய ஒர்க் வந்து இந்த எடிட்டிங்கை ஒரு ஆண் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு பெண்ணுடைய பார்வையில் தான் இந்த எடிட்டிங் உட்காருங்கம்மா. அந்த படத்தில் நடிச்சிங்க எல்லாருக்குமே, கேமராமேன் அந்த பையன் வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரனை வந்து ஒரு 50 வாட்டி நான் பார்த்துருப்பேன். நான் யுத்தம் செய்ய எழுதி முடிச்சு யார் ஹீரோ, நான் கதை சொல்லி முடிச்சிட்டேன். அகோரம் சாருக்கு யார் ஹீரோனாங்க, பாண்டியர் ராமராஜன் சொல்லிட்டேன். அவர் ஐயோ நெஞ்சில் கை வச்சு எதிர்ச்சிட்டாரு. நான் நிஜமாகவே நான் வந்து ராமராஜனுக்கு தான் அந்த படம் எழுதினேன். ஏன் மதுரையிலேருந்து வர ஒரு டிடெக்டிவாக இருக்கக்கூடாதா? மதுரையிலேருந்து ஓட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன், நாம் ஓட்ட இங்கிலீஷ் பேசுகிறேனே, ஏன் அவர் பேசக்கூடாதா? ஆனால் ப்ரொடியூசர் பயந்தார். சரி சார், அப்போ சேரன் சார் நான் அப்பா அப்படின்னு உட்காந்தார். அப்படி தான் சேரன் வந்தார். அவங்கள ரொம்ப நடிச்சிருக்கேம்மா. இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா. I think you used all your maybe 35 years you couldn't come actually. The gap made you a kind of a boiler actually, kind of ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நினச்சிருந்தீங்கம்மா. அதாவது எனக்கு தெரிஞ்சது, அதாவது இருக்கிறதுலே கஷ்டம் குடிகாரனோட குடிச்சிட்டு குடிக்காமல் இருக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அந்த தாய் முழுக்க தான் 2 பக்கமும் இருதலைக்குள்ளி எறும்பு போல் கஷ்டப்பட்டுக்கிட்டே, இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் குழந்தை, அதுக்குள்ளே படுற கஷ்டத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வந்து சரண்யா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ். என் படத்தில் வந்து நான் ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் தான் எழுத முடியாது ஆக்சுவலி. ஒரு சின்ன கேரக்டர் கூட வந்து பண்ணுவாள் ஆக்சுவலி. அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்யூனான ஹார்ட்டான இந்த படத்தில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ். டப்பிங் நீ பண்ணியிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் தப்பாக இங்கிலீஷ் பேச தெரியும், அதனால தான் வருஷம் கரெக்ட் பண்ணிட்டா அப்படியே எல்லாம் புரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக.
யாரும் நல்லா டப் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்லாம் சரண்யா வாயில் வந்து பேச வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாப்பா யார்? இந்த பாப்பா நீ ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. இந்த இன்றைக்கி வந்து ஐ திங்க் ஷி ரூல் திஸ் ஸ்டேஜ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்.